ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் மசனக்குடி அண்டு கர்நாடகாவில் இருக்கிற மைசூர் ஜூ சுற்றி பார்க்கலாம். ஸோ என் கூட வாங்க. இதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பாலங்க. எங்கள் ஊரில் உள்ள இந்த ஆற்றுப்பாலத்தை தாண்டி தான் நாங்கள் போகணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஊட்டிக்கு வந்து போயிட்டுருக்கோங்க. இது ஊட்டி வந்து ஹில் ஸ்டேஷன் தான். நாங்கள் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா செம்ம மழை. அப்புறம் ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா மழை பெய்யல, அப்படியே நாங்களும் போயிட்டே இருந்தோங்க. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய யானை வந்து நின்றுட்டு இருந்துச்சு. அதுவும் வந்து மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்ததுனால கரெக்டாக எங்களால் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் எங்கள் காரில் உள்ள எங்கள் அப்பா தான் சொன்னாங்க, இங்கே பாருங்க யானை நிற்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் பார்த்தோம். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அந்த இடத்துல எவ்வளோ பெரிய யானை நிற்குதுன்னு சொல்லிட்டு. மசனக்குடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே ரோட்டு ஓரத்தில் யானை தான் அதிகமாக நின்றுட்டுருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஆடு மாடெல்லாம் எப்படி மேய்ஞ்சிட்ருக்கோ அதே மாதிரி இந்த மசனக்குடியில் ரோட்டு ஓரத்தில் எல்லாமே மானு தான், எக்கச்சக்கமான மான் இருந்துச்சு. இந்த அண்ணா பார்த்தீங்க அப்படின்னா யானை வந்து அசால்ட்டாக ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இதெல்லாம் வந்து யானை பாகன்னு வந்து சொன்னாங்க. அதெல்லாம் வந்து யானையை வந்து பாதுகாத்து வளர்த்துட்ருக்கோங்களாமா. இப்போ வந்து நம்ம வந்து மசனக்குடி வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோங்க. நாங்கள் தங்கி இந்த ரெசார்ட் தான் இது. நாங்கள் கரெக்டாக ஈவினிங் வந்து அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். பயங்கர டயர்டாயிருச்சு. அப்புறம் மேலே போய் நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் ஜாலியாக சிரித்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே போனோம். அங்கே உள்ள கிளைமேட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. யாராவது ஊட்டியில் வந்து ஸ்டே பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு ஊட்டியில் ஸ்டே பண்ண வேணாம். அவுட்டரில் வந்து இது மாதிரி மசனக்குடியில் ஒரு காட்டுக்குள்ளே ஸ்டே பண்ணி பாருங்கள், செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. அங்கே உள்ள மேனேஜர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கரெக்டாக 1 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த ரெசார்ட் பக்கத்தில் ஒரு புலி வந்து 2 ஆளுங்களை வந்து அடிச்சிருச்சாமா. அதோட டீம் பேர் கூட என்னமோ சொன்னாங்க, பட் நாங்கள் வந்து மறந்துட்டோம். அப்புறம் என் பையன் வந்து விளையாட போயிட்டான், பயங்கர குஷியாகிட்டான். அவனுக்கு இந்த மாதிரி இடம் பார்த்தாலே போதும், அவனை கையில் பிடிக்க முடியாது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா மார்னிங் வியூ பாயிண்ட்டுங்க. நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டு மார்னிங் வியூ பாயிண்ட் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம எவ்வளோ தான் கோடியாக சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் இந்த மாதிரி பிளேஸ்க்கு கன்ஃபார்ம் 1 டேவாவது வந்துட்டு போங்க. ஏன்னா அவ்வளோ அமைதியான பிளேஸு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தேநீர்லாம் வச்சு கொடுத்தாங்க, குடிச்சு நாங்கள் வந்து கர்நாடகாவுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஆனால் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பந்திப்பூ டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் நாங்களும் டிக்கெட் வாங்கிட்டு சுற்றி பார்க்க போயாச்சுங்க. போயிட்டு நாங்கள் ஜூவில் பார்த்த ஃபஸ்ட்டு இது அப்படி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெள்ளை கொக்கு, அதுக்கப்புறம் வெள்ளை மயில். இங்கே பார்த்திங்கன்னா சிறுத்தை படுத்து தூங்கிட்டு இருக்கு பாருங்கள். இது வந்து புலிங்க. ஸோ ஒவ்வொரு அனிமலும் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் சும்மா சாதாரணமாக நினச்சோம், ஆனால் நேரில் பார்க்கும்போது தான் வேறு லெவலில் இருக்குது. உண்மையாகவே அள்ளுடுதுங்க, அந்த அளவுக்கு தான் ஒவ்வொரு அனிமல்ஸுமே இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அங்கே உள்ள மேப்புங்க, எந்த வழியாக போயிட்டு எந்த வழியாக வர்றது அப்படின்னு சொல்லிட்டு மேப்பு. இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு கிங்காங் வந்து பயங்கரமாக சேட்டை பண்ணிகிட்டு இருக்குது. அப்புறம் நம்ம குரங்குன்னு சொன்னோன்னா நம்ம எல்லாத்துக்குமே நார்மலாக ஒரு குரங்கு தான் பார்த்துருப்போம். ஆனால் குரங்குலே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் குரங்கு இருக்குங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அடுத்து நாங்கள் இங்கே பார்த்த சிம்பான்சி பார்த்திங்க அப்படின்னா கால் மேலே காலை தூக்கி போட்டு தலைக்கு கை வச்சு கொடுத்துட்டு பயங்கரமாக ஏதோ ஒரு யோசனையிலே இருந்துச்சுங்க. உண்மையாகவே குரங்குலேருந்து மனுஷங்க வந்தாங்க அப்படின்னு சொல்கிறது இதை பார்க்கும்போது அப்படியே ப்ரூவ் ஆகுதுங்க. அடுத்து நாங்கள் பார்த்த அனிமல் பார்த்திங்கன்னா இங்கே காண்டாமிருகம் இருந்தாங்க. இது வந்துச்சு வாசுருதி போகலாம், இவங்களுக்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் வேலையே இல்லை, வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஜோடியை வந்து கூட்டு போயிடுச்சுங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சிறுத்தை வந்துச்சுங்க. 2 சிறுத்தையும் என்னமோ பேசிக்கிட்டே இருந்துச்சு. பட் அது என்ன பேசுதுன்னு நமக்கு லாங்குவேஜ் புரியலைங்க, என்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கண்ணாடி முன்னாடி அந்த சிறுத்தை வந்து நின்றுச்சு பாருங்கள். அதோட கம்பீரமே வேறு லெவலில் தான் இருக்குது. ரொம்ப நேரமாக நோட்டம் விட்டே இருந்துச்சு சிறுத்தை. அடுத்ததெல்லாம் வரி குதிரைங்க உள்ளே நிற்கிறது. அடுத்து இது பார்த்திங்கன்னா இது ஒரு குரங்கு வகையோட சேர்ந்தது தான். ஒவ்வொரு குரங்குக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஊஞ்செல்லாம் கட்டி விட்டுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா கரடிங்க. கரடியெல்லாம் நிறைய டைம் நாங்கள் நிறைய காட்டில் வந்து சுற்றி இருக்கிறோம். எல்லா காட்டிலையும் சுற்றும் போது கரடி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் நாங்கள் ஒரு காட்டில் கூட கரடி பார்த்ததில்ல. இது பார்த்திங்கன்னா ஹைனாங்க, இருக்க அனிமல்லே ரொம்ப டேஞ்சரு. இது பார்த்திங்கன்னா கிங்காங்குங்க. ரொம்ப நேரமாக அங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸை எட்டி பார்த்துட்டே இருந்துச்சு. அது என்னடா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா
நாங்கள் போன டைமிங் பார்த்திங்கன்னா 3 மணிங்க. ஸோ அந்த டைமில் எல்லாத்துக்கும் பசி எடுத்துருச்சு போல். அதனால பார்த்திங்கன்னா அந்த ஓட்டையை போய் எட்டி எட்டி பார்த்துட்டு வந்துட்டே இருந்துச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா அங்கே உள்ளவங்க வந்து எல்லா அனிமல்ஸுக்குமே ஃபுட்டு கொடுக்குற டைமு. மான்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 1-2 வகை தான் பார்த்துருக்கோம். அங்கே போய் பார்த்தா தான் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. அடுத்து நாங்கள் பார்த்த அனிமல் பார்த்திங்கன்னா இந்த காட்டெருமை தாங்க. பாகுபலி படத்தில் வர்ற மாதிரியே அத்தாச்சோடு இருக்குதுங்க. அதோட கொம்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. நேரில் பார்த்தா தான் ஒவ்வொரு அனிமலுமே அள்ளுடுது. அப்புறம் நம்ம யானை தான் பெருசு பெருசுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆப்பிரிக்கா யானையோட கம்பேர் பண்ணும்போது இந்த யானையெல்லாம் குட்டியாக தான் இருக்குதுங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா கரடின்னு நினைக்கிற குப்பரப்பட தூங்கிட்டு இருக்குதுங்க. அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக புள்ளியாக புள்ளிங்க மாதிரி இருந்துச்சு. பட் இது பேர் வந்து தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் பார்த்த அனிமல் பார்த்திங்கன்னா கங்காரு தாங்க. உண்மையாகவே கங்காரு நான் அன்றைக்கி தான் நேர்லேயே பார்த்தேன். அப்புறம் பாம்பு வெரைட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வச்சுருக்குறாங்க. 1-2 பாம்பு கிடையாது, ஏகப்பட்ட பாம்பெல்லாம் இருக்குது. இந்த பாம்பு பேர்லாம் எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு இந்த பாம்போட பேர்லாம் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாம்பு வந்து விட்டு வச்சுருக்குறாங்க. நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே ஒவ்வொரு பாம்பு வகை இருக்குது. அது மாதிரி பாம்புலேயும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வகை இருக்குதுங்க. ஐ திங்க் இது வெள்ளை நாகன்னு நினைக்கிறேன். சும்மா வெள்ளையாக இருந்துச்சு. இது உடம்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அங்கே கட்டுக்கட்டாக இருந்துச்சு. அப்புறம் போர்டெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. பட் அந்த போர்டு படித்து பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. அதனால் வந்து நாங்கள் வேகமாக வந்து கிளம்பிட்டோம். பாருங்கள் ஒவ்வொரு பாம்பு எத்தச்சூட்ருக்குன்னு. இது பார்த்திங்க அப்படின்னா நீர் யானைங்க. எப்போ பார்த்தாலும் தண்ணிக்குள்ளேயே தான் கிடந்துச்சு. நாங்கள் போகும்போது கூட தண்ணிக்குள்ளேயே தான் கிடந்துச்சு. அப்புறம் கருஞ்சிருத்தங்க. 2 கருஞ்சிருத்தையும் வந்து இந்த பக்கம் ஒன்று அந்த அளவு ஒன்று விட்டு வச்சுருந்தாங்க. ரெண்டுமே பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அது 2க்கு என்ன கோவம்னு தெரியல. ஒருவேளை ஃபுட்டுக்கு இது போட மாட்டாங்களான்னு தெரில. 2 மாறி சண்டை போட்டு கிடக்குது. எப்படி சண்டை போடுது பாருங்க. அடுத்து நாங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் தாங்க. கரெக்டாக எங்களை ஒரு இது சங்கிலி மாதிரி இருந்துச்சு. சங்கிலி ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் பேர்ட்ஸ் நிறைய இருக்கும். இது ஒட்டகச்சிவிங்க. செம ஹைட்டாக இருக்குது. மைசூர் ஜூவில் இல்லாத அனிமல்ஸே கிடையாதுங்க. எல்லா அனிமல்ஸுமே இருக்குது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் தான் நான் ஃபோட்டோ எடுத்தேன். ஏன்னா எனக்கு ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு எனக்கு எனர்ஜி இல்லை. சாப்பிடாமல் போனதுனால எனர்ஜி இல்லை. ஸோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாக அப்லோடு பண்ணுறேன் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் மேலும் எனக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி.